போன எபிசோடில் பெட்ரோல் பேய்க்கு பசி வந்துட்டு அது ரத்த காட்டேரியாக மாறுச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னு போய் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாலாவோ தனியாக நின்றுக்கிட்டு, ஐயோ இந்த பையனுக்கு என்ன இவ்வளோ பசி வந்துருச்சு, ஆடு வேணும் மாடு வேணுங்கிறானே, என்ன பண்ணலாம்? ஆயா கிட்ட போயிட்டு இந்த பண்ணையெல்லாம் எங்கே இருக்குன்னு கேட்போம் அப்படின்னு போயிட்டு, ஆயா இந்த ஊரில் எங்கே ஆயா ஆட்டு பண்ணையெல்லாம் இருக்குது, இது கிராமமாச்சே, வீட்டுக்கு வீட்டுக்கு தானே ஆடெல்லாம் வளர்ப்பாங்க, இப்போ ஆட்டு பண்ணையெல்லாம் இங்கெல்லாம் இல்லையா அப்படின்னு பாலா அவங்க ஆயா கிட்ட கேட்க, அதுக்கு அவங்க ஆயாவா, டேய் படிக்கிற வயசில் உனக்கு எதுக்குடா ஆட்டு பண்ணையெல்லாம், இங்கே வீட்டில் 1 2 தான் வளர்த்துக்கிட்டு இருப்பாங்க, ஊருக்கு வெளியே ஒரு பெரிய பண்ணை இருக்குது, அது ஒரே ஒரு பண்ணை தான் இந்த ஊர்லேயே பெரிய பண்ணை அப்படின்னு கொஞ்சம் ஆயா சொல்ல, பாலாவோ அப்பாடா எப்படியோ ஆட்டுப்பண்ணை இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சாச்சு, இனிமேல் இந்த பெட்ரோல் பையனை கொண்டு போய் விட்டா போதும் அப்படின்னு அங்கேருந்து கிளம்புனான். அடுத்த நாள் பேயை மீட் பண்ணிவிட்டு, டேய் எலும்பு பயலே, அங்கே ஆட்டுப்பண்ணை இருக்கிறத நான் கண்டுபிடிச்சிட்டேன், அந்த ஆட்டுப்பண்ணையில் போயிட்டு நீ இன்னைக்கு நைட்டு என்ன வேணுமோ சாப்பிட்டுக்கு, உன் உடம்ப ஃபஸ்ட்டு மாற்றிக்கோ, இந்த உடம்பு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு சொல்ல, அதுக்கு பெட்ரோல் பையோ, சரிங்க முதலாளி, நானே பசி தீர்ந்துன்னா இந்த உருவத்திலேருந்து எலும்பு உருவத்துக்கு ஆட்டோமேட்டிக்காக மாறிக்குவேன் முதலாளி, நீங்கள் அதெல்லாம் பயப்படாதீங்க, நீங்கள் ஆட்டு பண்ணையை மட்டும் காமிங்க, நான் எப்படி சாப்பிட்றது என்னன்னு நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் அங்கேருந்து ஓடிடுங்க புரியுதா அப்படின்னு சொல்ல, 2 பேரும் பண்ணைக்கு போயிட்டு, டேய் எலும்பா இங்கே பாரு எவ்வளோ ஆடு இருக்குது, இந்த ஆடெல்லாம் தின்னுப்புட்டு ஒழுங்காக உன்னோட பசியை நீ தீர்த்துக்கோ, மறுபடியும் மாடு வேணும் மனுஷன் வேணும்ல என்கிட்ட வந்து கேட்காத அப்படின்னு பாலா சொல்ல, அதுக்கு பேயோ, நான் இந்த இது எல்லாத்தையுமே சாப்பிட்டாவே எனக்கு பசி அடங்கிரும், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, பத்துலின்னா நான் வர போகிற மிருகத்தை அடித்து நான் சாப்பிட்டுக்குவேன், நீங்கள் பத்திரமா வீட்டுக்கு போயிட்டு சாப்பிட்டு தூங்குங்க அப்படின்னு சொல்லிச்சு. உடனே பாலா அங்கேருந்து வீட்டுக்கு வந்தான். வீட்டுக்கு வந்த பாலாவோ, என்ன நடக்க போகுதுன்னே தெரியல, இவ வேற ஆட்டை எல்லாத்தையும் தின்றுவான், ஊரில் என்ன நடக்க போகுது, யார் என்ன பண்ண போகிறாங்க ஒன்றுமே புரியலையே, இவனை வேற கொண்டாந்து இங்கே விட்டுட்டு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எனக்கு தூக்கமும் வரமாட்டேங்குது அப்படின்னு படுத்துக்கிட்டே முழிச்சுக்கிட்டே இருந்தான். அடுத்த நாள் காலையில் அவன் ஆயா வந்துட்டு, டேய் பாலா என்னடா இன்னும் தூங்கிட்டு இருக்க, ஊருக்குள்ளே என்னமோ வந்துருச்சாண்டா, அது எல்லா ஆட்டுக்குட்டியும் சாப்பிட்டு தோலை மட்டும் போட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்ல, பாலாவோ, டேய் எலும்பா உடனே என் கண்ணு முன்னாடி வாடா, நல்லா சாப்பிட்டில்ல, கண்ணு முன்னாடி வர்றதுக்கு என்னடா தைக்க வாடா அப்படின்னு பாலா திட்ட, உடனே அந்த எலும்பு பையனும், முதலாளி நான் வந்துட்டேன் முதலாளி, நைட்டு ரொம்ப பசியாக இருந்ததுங்களா, ஒரு ஆட்டை விடலையே எல்லாத்தையும் பாலாவோ அதுக்கு, டேய் நீ பண்ணின வேலைக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல, பாவம் அந்த ஆட்டுக்காரங்க நினச்சி பாடுறா, அவர் எவ்வளோ முதலீடு பண்ணியிருப்பார், அவருக்கு ஏதாவது நம்ம கைமாற்று செஞ்சே ஆகணும், அதுக்கு என்ன வழியோ அதை யோசி, உன்னோட வயிறு ஃபுல்லாகிருச்சின்னு குஷியாக இருக்காத, அவருக்கு ஏதாவது பண்ணுவோம் அப்படின்னு 2 பேரும் பேசிக்கிட்டு இருந்தானுங்க.